லெவலுக்கு சுகர் நிற்குது பைப்பு இது கொஞ்சம் லோ இது லோ கண்டா அடிச்சு 5.4 நீ புள்ள சான்ஸ் இருக்கு மோதாது தொப்பிய அம்மா அழகு தொப்பிடா கண்டு கடை விடா ப்ரீ செக்அப் ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ எங்களோட ப்ரெஷர் அண்ட் வந்துட்டு சுகர் மெயின் அதுதானே எங்களோட உணவு பழக்க வழக்க முறைகளும் வந்து சரியான மாதிரிக்கு ப்ளேயாக இருக்கிறதால நாங்கள் இப்போ எங்களோட சுகரை வந்துட்டு செக் பண்ண போகிறோம் அப்பாவு பஞ்சத்தில் அடியோட வேலை அப்பா அப்பாங்க இங்கே நீ கல்லு நிற்கிறாள் அங்கே நீ இரு இரு இப்படிதா இது கூட கொஞ்சம் கூட தான் நிக்குது தேடுவான் பிடிக்கோ ஆளு இதோட இருக்குதானே அமர்த்தும் அமர்த்தும் இதுதான் சரியா ரத்தம் அப்பா குறையா தான் இருக்கும் 8.3 சாப்பிட்டேன் சுவர் வேற கட்டாயம் காட்டு மூத்துல நீங்க மிக்க கொள்ளி கேட்காங்க பெரிய பெரிய டாக்டர் பெரிய டாக்டர் உங்களுக்கு தானே பார்த்து இருக்கிறேன் வாங்க அப்பா இனி நீங்க நோமலா குளிக்க வளர்க்கலாம் அப்பா நீங்க நோமலா குளிக்க வளர்க்கலாம் குளிச்சுட்டு தானே பாரு என்ன குளிச்சுட்டு தானே குளிக்க சொல்லு ஒன்றும் தேவையில்லையப்பா பின்னே ஒரு மாதம் இந்த வெள்ளை கோயிலுக்கெல்லாம் போட்டு வச்சு நடந்து சேலஞ்ச் பண்ணுங்க சரியா ஒரு மாதத்துக்குள்ளே உங்களோட சுகரை கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் வடிவாக கொண்டு வரலாம் வேறு பாட்டு வருது இல்லை பழங்காலத்து பாட்டு போட நெட்டிலே இல்லை போடாது ஒரு சனம் தூங்கிடுச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பவிமனம் தூங்கலையே அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிரவுண்ட் ஒன்றுக்குள்ள நின்று என்ட்ரோ காய்ச்சி நிற்கிறேன். அதாவது நீங்கள் காலையில் வாக்கிங் வந்த கிரவுண்ட் 5 மணிக்கு தான். ஆனால் எனக்கு 5 மணிக்கு வரைக்கும் ஞாபகம் இல்லை இந்த கிரவுண்ட் தான் அந்த நித்திர மயக்கத்தில். ரைட். அப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம். அதாவது வந்துட்டு இந்த 2025 இந்த ரிசல்யூஷனை வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்துட்டு எளியாக தூங்கணும், எளியாக வந்துட்டு எழும்பணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கரியரை கொஞ்சம் கவனிக்கணும், வீட்டை கட்டணும், ஒரு கல்யாணத்தை கட்டணும். எனக்கு நீ உனக்கு அதை நான் சொல்ல நீ அதுக்கு நீ சேர்ந்து ஓமன்றியோட வேலைக்கு தான் உன்னை கேட்டு பார்த்தேன். அந்த இடத்த கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன். நீ கவனமாக இருக்கணுமா? கட்டாயம். என்ன உண்மை கதானே ப்ரோ, சிக்கனா சிக்கல இல்லை உனக்கு கேட்குறேன் நான் கல்யாண கதை உனக்கு நமக்கோ நம்ம இன்னைக்கு கட்ட தான் போகணும் பயிர் வந்து உனக்கோ 2 கடவுளே. அப்போ ஸோ அந்த மாதிரிக்கான பிளான்கள் போட்டிருந்தாலும் இந்த கடந்த ஒரு 1.5 மாதம் காலம் வந்துட்டு இந்த மாதிரி போனண்டே தெரியல. எங்களுக்கே வந்து கொஞ்சம் அப்செட், என்னடாப்பா இது நாங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் பேர் ஆனால் ஒன்றையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி அதில் நிறைய எதிர்ப்புகள் அப்படி இப்படி சம்பவங்கள் வேறு. சரிதானே? ரைட். இனி என்ன தான் நடந்தாலும், இனி என்ன தான் எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்நீச்சல் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணியாச்சு. எப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஓகே இனி நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். லைக் வந்துட்டு ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடை சாப்பாடுகள் வந்து கூட உங்களுக்கு தெரியும். வந்து எங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் வந்த டைமில் வந்து நான் சரியான மாதிரி டயட் ஃபாலோ பண்ணாமல் வந்து ஈவன் ஒரு எண்ணெய், அதாவது வந்துட்டு தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிடல நான் வந்து. அதேமாதிரி உருளைக்கிழங்கு கூட வந்துட்டு நான் சாப்பிடல. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இரவு 12 மணிக்கு மட்டன் சாப்பிட்றோம். அதே மாதிரி வந்துட்டு இரவு 3 மணிக்கு வந்துட்டு தூங்குறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்கள்ட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு பயங்கர மோசமாக கொண்டு போயிடுது. அண்ட் வந்துட்டு இது வந்து எங்களோட பொடியை பயங்கரமாக வந்துட்டு எஃபெக்ட் பண்ணிவிட்டு அதை நாங்களுமே வந்துட்டு உணர்ந்ததன் நிமித்தம் ஒரு சில மாற்றங்களை வந்துட்டு கொண்டு வரப்போகிறோம். சரிதானே?
நீங்கள் கொண்டு வாங்கண்டா நீங்கள் என்ன டான்ஸ் செய்ய கூட அதே என் வீடியோவில் ஹைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது வந்துட்டு உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கணும் அப்படின்ற காண்டி லைக் வந்து இப்போ எங்களோட வீடியோ பார்க்குற நீங்களுமே வந்துட்டு என்னதான் உழைப்பு என்னதான் வாழ்க்கைன்னு சொல்லி தெரிஞ்சாலுமே உங்களோட உடம்புலையுமே கொஞ்சம் கவனம் தேவை. சிவர் இருந்தால் தான் சித்திரம் பெறையலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்களும் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றக்காண்டி நாங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ஆள் இறந்துட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் அவர் வந்து என்ற ஒன்று பேர் பெல்லொன்றும் இருக்காது. ஏன்டா காரணம் அவர் 70-75 வயசான ஆளாக இருப்பார். அவர் வந்துட்டு வயசு வந்து நோமலான மரணம் வந்துட்டு அடைஞ்சிருப்பார். இல்லாட்டி வந்துட்டு வயதான ஆளாக அவர் வருத்தம் வந்து செத்துருப்பார். ஆனால் இப்போ நீங்கள் எங்கே தான் கண்ணீரஞ்சலி போஸ்ட் பார்த்தாலும் அடைஞ்சிட்டா சுதாக்காடாப்பா அவன் கவிலன்டாப்பா முந்தாள் காய்ச்சிட்டு போனான் அவன் பாலன் என்ன கடைசி போட்டுறாப்பா அப்படி இந்த மாதிரிக்கு வந்து காலம் வந்து மாறிட்டு. ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முதல் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு படி எங்களோட ஊர்லேயும் அதெல்லாம் படி நான் அப்படி ஒரு 27-28 வயசு தான் வரும். 2 மாதிரி போஸ்ட் பாகன் ஜென்மம் நிறை என்னடா இல்லை நான் அதுக்கு போன பாட்டு எனக்கு மாறி போயிது. என்னடாப்பா நடந்து உடனே ஃப்ரெண்ட் படி அடிச்சு கேட்டேன். நல்ல மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தோம் நான் கட்டாரில் நின்றபடியன். அப்போ நல்ல மாதிரி வேலை செஞ்சுன்னா உடம்புல கொஞ்ச நாளாக ஒரே வருத்தங்களும் அப்படி இப்படின்னு சொல்லி காய்ச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து எமர்ஜென்சி லீவ் போட்டு ஊருக்கு வந்து எல்லா இடமும் போய் பார்த்து எல்லாம் கட்டது. அப்புறம் கொழம்புல ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோங்களாம். வச்சிருந்து தலையில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு அடுத்த நாள் சரி முடிஞ்சுதான்னு சொல்ல சரியான மாதிரி கவலையாக இருந்துச்சு. அப்படி இன்னமும் உண்டு. இப்போ உண்மையிலே இப்போ யாரும் சாக்கொள்ளணும் இல்லாட்டி யாரும் போடணும்னா நாங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நம்மளா ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தாலே ஓகே. அதுக்காண்டி நாங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் இருக்கிறாங்க அப்படியான கட்டிக்கார் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் தலையில் கை வச்சா அது சரி தலை விதி தான் அந்த மாதிரிக்கு சொல்லலாம். ஆனால் நல்லா இருந்த ஒரு மனுஷன் சடனாக வந்துட்டு உடைஞ்சு போயிட்டு இறந்து போகிறான் அப்படின்னு சொன்னால் அதில் சில வேறு விளையாட்டுகளும் தம்பி காரணமாக இருக்கலாம் விலங்குல. இப்போ அதுவும் வந்து இப்போ அங்கால வந்து இப்போ நான் எல்லா இடங்களை பற்றி காய்க்கிறான்னு இல்லை. ஆனால் அந்த இப்போ மட்டக்களப்புன்னு சொன்னால் வந்து அப்படியான விஷயங்கள் இருக்கிற மாதிரி கதைக்கிறோம். பட் எனக்கு தெரியாது, எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை. ஆனால் மேபி அப்படியான ஒரு சில விஷயங்களும் வந்துட்டு இருக்கலாம். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேரை வந்து தங்களோட ரியல் அனுபவத்தில் வந்துட்டு சொன்னவங்க நாங்கள் இப்படி இருந்தோம், நாங்கள் இப்படி ஆகிட்டோம், எல்லாத்துக்கும் காரணம் இதுதான்னு சொல்லி. ஏண்டாப்பா நல்லா இருந்த பொடியும் 27 வயசு ஒரு கெட்ட வழக்கம் இல்லாத பொடியும் வந்துட்டு செத்து போகிறான்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. அப்போ உண்மையிலே வந்து நான் என்ன சொல்ல வரேன்டா, நாங்கள் சேர்த்து வச்சுக்க பணமோ புகழவங்களை காப்பாற்ற போகிறது இல்லை. 4 பேருக்கு நாங்கள் செய்யக்கூடிய புண்ணியம். உண்மையிலே வந்து இன்றைக்கும் இந்த காருக்குள்ளே இருந்து காய்ச்சி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் காரணம் ஏதோ நாங்கள் நல்லா செய்கிறேன்றான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் எல்லாம் சரியான மாதிரிக்கு போல் லேட்டாக படுக்கிறது, லேட்டாக எழும்புறது, ஜங்க் ஃபுட் ஒரே சாப்பிட்றது, உடம்புல ஒரு எக்ஸசைஸ் இல்லை. அப்போ கொஞ்சம் கூட வந்துட்டு கவனமே இல்லை. ஆனால் இப்போ தான் அடுத்து நீங்கள் ப்ரெஷர் செக் பண்ணாலும் நார்மலாக இருக்கும், சுகர் செக் பண்ணாலும் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ கடவுள் ஒரு இதில் எங்களை வந்து வச்சுருக்கிறார். ஆனால் இதை வந்துட்டு கண்டினியூவாக வச்சுருப்பார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. காரணம் என்ன, அவரும் வந்து ஒரு எல்லைக்குத்தான் வந்துட்டு எதையுமே வந்து தருவார். நாங்கள் வந்துட்டு பிளவுட்டு கொண்டே போனோம்னு சொன்னால் கடவுள் வந்து தந்தி கொள்ளக்கிட்ட அதை நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்போ நாங்கள் ஒரு ஸ்டேஜ் வரைக்குள்ளே அதில் வந்துட்டு உணர்ந்து திருந்திக் கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு இப்போ 2-3 நாளாக உணர்த்துறப்ப என்னண்டு இப்போ ஒரு சில விஷயங்களில் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்லி இப்படியே போனால் சரி வராது அப்படின்னு மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு இனி நாங்கள் எங்களோட செயற்பாடுகளை கொஞ்சம் ஏர்லியாக செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன சொன்னால் இப்போ நான் தனியாக தான் பரவாயில்ல, என்ன நம்பி நீங்கள் 2 பேரும் இருக்கிறாத அப்புறம் நாளைக்கு உங்கள்கிட்ட ஒன்றுண்டா. இப்போ அதை விட எது இருமுறையை பார்த்தா எனக்கு இரவில் நித்திரையும் இல்லை. நேற்றுலாம் சொன்ன மாட்டியே பண்ணி படுக்க போட்டேன், நித்திரமே இல்லை எனக்கு. இதை நினைச்சு ஏன் இவன் இருமுறை சத்தமே நான் கேட்குது. ஓ கேட்க என்னவா இருக்கும் இந்த பொடியை நினைச்சு யோசிச்சு ஒரு கட்டத்துல எல்லாம் படுத்துட்டேன். அப்போ அதால் இப்போ வந்து இப்போ நாங்கள் என்ன மாதிரி செயற்படுறோமோ அதை பார்த்தா இப்போ நீங்கள் வளருவீங்கன்றக்காண்டி ஓகே. இப்போ நான் சரியாக ஹைட் பண்ணணுன்றக்காண்டி ஒரு சில முடிவெடுத்துக்கோம். ஸோ அதோட ஒரு பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி வந்துட்டு நாங்கள் ஒரு சில காரியங்களை செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னே ஒரு ப்ரீ செக்கப் ஒன்று செய்ய போகிறோம். எப்படின்னு சொன்னால் இப்போ எங்களோட ப்ரெஷர் அண்ட் வந்துட்டு சுகர் மெயினாக சரிதானே, பிளட் சுகர் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னு சொன்னால் இப்போ முந்தியெல்லாம் வந்து சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மினிமம் 50 வயசை தாண்டினாங்களுக்கு தான் வரும் நார்மலாக. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வருது. காரணம் என்ன, சாப்பாடு. ஒரு மனுஷனுக்கு வருத்தத்தை உருவாக்குற மெயினான ரீசனே வந்துட்டு சாப்பாடு. சாப்பாடு வந்து மெயின். ஆனால் சில பேர் நினைக்கிறது சாப்பாடு மட்டும் தான், ஆனால் சாப்பாடு மட்டுமே இல்லை.
இன்னும் ஒரு காரணம் வந்துட்டு யோசனை, டென்ஷன் அண்ட் வந்துட்டு இந்த தூக்கம் இல்லை, அப்படி பல காரணங்கள் இருக்குது சரி தானே. ஸோ அதால் வந்துட்டு இப்போ எங்களோட உணவு பழக்க முறைகளும் வந்து சரியான மாதிரிக்கு பிளேயாக இருக்கிறதால நாங்கள் இப்போ எங்களோட சுகரை வந்துட்டு செக் பண்ண போகிறோம். அதாவது எந்த கவிதாஸ் டாக்டர் அண்ட் வந்துட்டு அனூட வீட்டை போயிட்டு அனூட அப்புறம் வந்து அம்மாவோட எல்லாத்தையும் செக் பண்ணி இப்போ ஒருவேளை எனக்கு ஓகே இருந்தால் ஓகே நான் ஒரு டைம் செக் பண்ண விட்டுட்டு வந்துடுவேன். ஒருவேளை எனக்கு பிழைச்சேன்டா முழு பேர் ரோட்டாலாம் கூட்டி தருதா ரோட்டான அப்புறம் முழு பேரையும் கூப்பிட்டு அண்ணா நான் ஃப்ரீயாக செக் பண்ணேன்னா பார்த்துட்டு போனேன் ஏன் தம்பி நான் நல்லா தான் இருக்கேன்டா இல்லைன்னா உங்களுக்கு அது வர வேக்குமா போட கண்டு அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டு சொல்லி வந்துட்டு இப்போ நாங்கள் செக் பண்ண போகிறோம் சரி தானே. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்துட்டு ஏதோ தெரியாமல் ஒரு சில தவறுகளை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் திருந்தி கொள்ளுங்கோ, நாங்கள் திருந்த போகிறோம் இனி. ஆனால் இன்றைக்கே புல விட்டுட்டேன் நான் என்னென்னா காலமே வாக்கிங் போகணுமெண்டு விட்டு எலும்பினாண்டு 5 மணிக்கு பார்த்து 5 மணிக்கு போகிறது ஆக ஓவர் ரெண்டு விட்டு படுத்தான் அப்புறம் 10 மணியாக போயிடுச்சு. இருந்தாலும் இனி விட மாட்டேன். நீ எலும்பியும் நான் 6:30 கிளம்புனேண்ணா எட்டி பார்த்தா நல்ல நித்துரு காலுக்கு ஓட்டுது. இல்லை உண்மையிலேயே நீங்கள் ஒரு நாயல் தானே ஏனண்டா நான் எழுப்பினா 5 மணிக்கு உண்மையிலேயே 5 மணிக்கு எழுப்புறது வந்து ஒரு மனச்சாட்சியில் செயலனோடு நான் படுத்துட்டேன். ஆனா 6:30 கிளம்பினா நீ ஒரு எழுப்பிக்கலாம் மற்றது 6:30 நீ எழுப்பி இருந்தாலும் உண்டு அசைவ பார்த்துட்டு கொரட்டா அடிச்சிருப்பான். அடுத்த நாளும் போனா ஒலிம்பிக் 7 மணி நித்திர இல்ல நான் ஒழிப்பேன் உங்களை போக மாட்டேன் கொஞ்சம் தடுமல அப்ப நாளைக்கு போலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் எல்லாம் என்னைய பாவம் பார்த்துருக்கீங்களேண்ணா கடவுளே இந்த இறக்கத்தாலான எனக்கு உங்களை நினைச்சதே கவலை பாவம் பார்க்கல ஒருவான். அப்ப என்ன செஞ்ச நீ? நான் பார்த்தேன் ரெட்டி பார்த்தேன் நல்ல நித்திர இப்போ ஒலிம்பி ஒரு கதிரை சத்தம் கேட்டாலாம் ஒலிம்பிடும் அதனால நைஸா பெட்ஷீட் எடுத்து காலுக்கு ஓடுது ஒரே படுக்கு பாப்பேன் நாளைக்கு ஒருவான். அவாட்ட மிஷின் இருக்காமடா உசாமாட்ட மிஷின் இருக்கு இருந்தா இப்போ நாங்கள் வேண்டது 2 பழைய மிஷின் வேண்டினாலும் ஒரு கொஞ்சம் காலம் செக் பண்ணி கொண்டு நான் அதோட ஒரு விசர்க்குணம் வந்துட்டு ஒரே பார்த்து விசர்க்குணம் வந்துட்டு அதால் அதை கையை விட்டு இப்போ காணவும் இல்லை. இப்போ அதை தேடி பார்த்தா அதை காண இல்லை. அதால் புது மிஷின் பண்ணுவோம். புது மிஷின் பண்ணோம்னா அவாக்கு அடிச்சுப்பா அம்மா நீ அடி அப்போ நீ தான் தொடர்பில் அடிச்சுக்கல. ஆனால் என்னென்னாடா அவங்களோட மிஷினுக்கான அந்த ஸ்ட்ரிப்புகள் ஊசிகள் கிடக்கும் வழியாக அடிச்சுப்பார். அப்படி இல்லாட்டியா புதுசு கொண்டு வாங்கி கொண்டு போவோம். சுகர் வந்து கட்ட சாமான் ரிங் போதோ புழுக்கொடி கொண்டு போயிட்டா. அம்மா வணக்கம். வணக்கம். புழுக்கொடி காசு எடுக்கலாம். அந்த புழுக்கொடிய காசு எடுக்கலாமா? வந்துட்டு தானே நான் புழுக்கொடி ராமன் சீதைக்கு என்ன முறையீடு கேட்பாங்களாமே அப்படி உங்களுக்கு ஒரு பக்கெட்டையும் காட்டி அத மாதிரி வாங்குங்கன்னு சொல்லி விட நீங்கள் போய் லூசா இந்த பாதி புழுக்கொடியில வாங்கிட்டு வந்துருக்கு. எந்த பாதி புழுக்கொடி? நான் என்ன புழுக்கொடி உங்களுக்கு பக்கெட் காட்டின புழுக்கொடி அது சீவி கிடக்குறது. என்ன போதாடியாப்பா நல்ல ஆக்கள்கிட்ட சொன்னேன். நானும் இப்ப திருப்பி வசந்த விட்டு உங்க இதுல வேண்டி வச்சுட்டு இருக்கிறேன். நீங்க அந்த போட்டோ அந்த கடை தானப்பா? நீங்கள் படம் எடுத்துக்கொண்டு போட்டு எங்க பார்த்துருங்களப்ப? நான் அங்க படம் எடுக்கலையே நான். நீங்க அந்த போட்டோ அனுப்பியிருந்தா ஒரு சிக்கலும் இல்லை அவடத்தை கொண்டு வச்சு காட்டி இல்ல நான் படம் எடுத்தேன். ஆனா கடையை கட்டுட்டியே நீ பிரேன் படம் எனக்கு என்னடா நான் சொல்லுவேன். இப்ப என்னது பிளான் பண்றான்டா அந்த காசு தரான் வேணான்னு சொல்லு. காசு வேணான்னு சொல்லு. அம்மா அது இல்ல இந்த இது இருக்கு அவங்கள்ட்ட அந்த சுகர் செக் பண்ற மெஷின் 3 வரைக்கும் செக் பண்ணலாமா? என்ன ஸ்ட்ரிப்பும் ஊசியும் தேவையில்லை இருக்கா? எல்லாம் இருக்கும். சரி அது காசு எடுப்பாங்க. அதுக்கு எவ்வளோ அம்மா ஒரு ஆளுக்கு செக் பண்ண? ஓ 100 ஒரு ஆளுக்கு 100 இல்லாட்டி இந்த இது பாமசி வழியாக கேளுங்க எவ்வளோ ஒரு ஆளுக்கு கண்டு கேட்டு வச்சுக்கொள்ளுங்க வாரம். சரி ஓகே வந்து கொண்டே இருக்கும். ஓகே பாய்.
ஆனால் உண்மையாக சுகரோ ப்ரெஷரோ கொலஸ்ட்ராலோ ப்ரெஷர் செக் பண்ணலாம் எனி டைம். கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு சரியான நேரம் வந்து விடிய ஃபாஸ்டிங் இருந்தால் செக் பண்ணணும். பட் இருந்தாலும் அதுக்கு ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குது. இப்போ நார்மலாக விடிய செக் பண்ணக்குள்ளே 120க்குள்ளே இருந்தால் ஓகே, 120 100 அப்படி இருந்தால் ஓகே. ஆனால் சாப்பிட்டு அப்புறம் செக் பண்ணால் ஒரு 140 ஈவன் 150 வரைக்கும் அது கொஞ்சம் ஏறினாலும் அது நார்மல் தான் வந்து. ஆனால் சரியான முறையில் ஒர்க் பண்ணால் வந்து ஒரு 120க்குள்ளே நிற்கும் ஈவன் சாப்பிட்டாலும். ஸோ வந்து இதே நான் சொல்கிறேன்டா, ஒரு கதைக்கு 120 கூட காட்டினா அப்படியான முறையிலேயும் ஒரு சமாளிப்பு ஒன்று வேணும் தானே. அதுக்காண்டி வந்து சொன்னான். ஸோ வந்துட்டு பார்க்கலாம் என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ போயிட்டு வந்துட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது சம்மந்தமான ஒரு பாட்டு ஒன்று படிங்க. அதாவது வந்துட்டு உடல் ஆரோக்கியம் பார்க்க போகிறோம் வந்து, அதுக்கான டெஸ்ட் ஒன்று செய்ய போகிறோம் வந்து. அப்போ இது சம்மந்தமான பாட்டு எடுங்க. யாரு பாட்டு எடுத்து யாரு அந்த பாட்டு எடுக்குங்க? யாரு பாட்டு? மன்றம் வந்த தென்றலுக்கு அந்த தாமரை மேலே நீ துளி போல் தலைவனும் தலைவியும் ஆனதென்ன நண்பர்கள் போ. இல்லை நான் நீ ஒரு விஷயத்த கொஞ்சம் நீ மன்றம் வந்த உடனே நான் இடவரி எப்படி எடுத்தான்னு இப்போ நான் ஒரு பாட்டு சொல்ல நீங்கள் அந்த இடவரி எடுங்க பட்டன்னு சட்டன்னு கண் மூடி திறக்கிறக்குள்ள எடுக்க மாட்டீங்க இல்லையா? அப்படி என்று அவ்வளோத்துக்கு நான் அந்த பாட்டில் வந்துட்டு ஊறி போய் இருந்தேன் ஒரு காலம். அது வந்துட்டு இப்போவும் இருக்குது மண்டைக்குள்ள. இது ஒரு அக்காவால் நிறைய நாளாக கேட்டுட்டே இருக்கிறது பாட்டு. அடுத்து கூட டேய் தாமரை மேலே அடிக்கடா முக்கா. மன்றம் வந்த தென்றல் அந்த பாட்டு. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே நண்பே. MANRAM மன்றம் வந்து தென்றலுக்கு ரெண்டு அடிச்சாலே வந்துடும்டா. பாலசுப்ரமணியன் பாட்டு வந்துட்டா. நல்ல நல்ல வரியெல்லாம் இருக்கு. கொண்டா அடுங்க நீங்க. மேடையை போலே வாழ்க்கையல்ல நாடகம் ஆனதும் விலகி செல்ல ஓடையை போலே உறவுமல்ல பாதைகள் மாறியே பயணமில்ல வெண்ணோடுதான் உறாவும் வெள்ளி வண்ண நிலாவும் என்னோடு நீ வந்தால் என்ன மன்றம் வந்த தென்றலுக்கு எடுவே பாத்தியோ அந்த பாட்டை தந்த உடனே எடுக்கணும். சங்கீதிச்சிருக்கா இல்ல நான் படிக்கக்குள்ள எல்லா பாட்டு போட்டிக்கும் பாட வெக்கம். ஆனா என்னதான் கூப்பிடுவா என்னதான் கூப்பிடுவா நான் படிப்பேன். ஆனா எனக்கு வெக்கம். இந்த வெக்கம் வந்து அந்த நேரம் இருந்தாலும் நிறைய விஷயத்த வந்து ஃபெயில் பண்ண. ஆனா இப்ப அந்த வெக்கம் இல்லாதபடியா கொஞ்சம் ஓகே இருக்குது. சரி இப்போ எங்கள்கிட்ட சுகர் செக்கிங் கேரியாலயத்துக்கு வந்துட்டோம். அனுபவசந்த பாடுகளும் சுகர் பாடுகளும் கொஞ்சம் பிரச்சனை இந்த மாதிரி அறிஞ்சேன். ஒருக்கு ஆக்களுக்கும் செக் பண்ணி கோத்து விடுவேன். சரியா வா தலையை சுத்தமாக போட. நீ நடி அதே அப்படி திடீர்னு வரக்கூடாது. அப்பா அப்பாங்க பிரதேசியமே கிடக்கு. பஞ்சத்துல அடி விட்டு பிரதேசியமே கிடக்கு. அப்பா அப்பாங்க 2500 ஊசி போட்டு நாளைக்கு குடிச்சு விட்டுது. இப்போ நான் போனேன் நேரத்துக்கு குடிச்சேன்னு 2 கல்யாணத்துக்கு போகணும். 2 ஷர்ட்டே கொஞ்சம் குளிஞ்சு அயன் பண்ணு உடனே குடிச்சு விட்டுது. யாரும் தெரியும் இப்படி யார் பிடிச்சேன் கட்டம் நீங்க ஊசி போட்டேன். ஊசி 2500 இப்போ இன்னொரு ஊசி போடணும். இப்போ கல்லி எவரும் மேல நிற்கிறாள். கல்லி ஐயோ
உன்னை நடிக்கல சொன்னேன் பிறகு பனா குஞ்சு என்னானு சுகர் செக் பண்ணி பார்த்தீங்க உனக்கு கொண்டு இல்லை ஆளுண்டுக்கு தான் தெரியும் சரியா சிக்கவே அது அதான் பார்த்தேன் இங்க நீ கல்லு நிற்கிறாள் நான் அவளை சொன்னேன் உங்களை கல்லின்றேன் ஒரு வயசுக்கு மூத்தால நீங்கள் ரோஷாக்கா இங்கே முந்திய நாட்களேன்னு சொல்லுங்க வேலை செய்ய பாட்டு படிக்கிறது அந்த வேலை கலப்பி தெரியக்கூடாது அப்போ நீங்கள் பாட்டு பாடி பாடி கூட்டுங்க அந்த பிள்ளை பாடி மாஞ்சி மாஞ்சி சொல்றது பின்னேற மூசி ஊத்தினாப்புல சொல்றாங்க என்ன சுகர் அவ சும்மா இல்லை சொன்னோம் யாருக்கு சுகர் ஆனா என்ன தெரியா சில பேருக்கு வருத்தம் வந்து வெளியில சொல்ல பக்கம் நான் யோசிக்கிறே இல்லை கொலஸ்ட்ரால் தான் வீடியோவில் போட்டுனேன் சில வயசான ஆட்களுக்கு கொலஸ்ட்ரால் சொல்ல பக்கம் சொன்னாதான் வருத்தம் மாறும் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சள் நெஞ்சம் இல்லையோ நீங்களப்பா கூட்டேங்க ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஆளுக்கு இந்த பாட்டு தான் சரி காண கருங்குயிலே சிரிப்பு தாங்க. சரி வா அக்கனி இரு டாக்டர் பக்கத்து இரு தலையை சுத்தாமா தலையை சுத்தம் அப்படின்னு ப்ரெஷர் கூட இல்லாட்டி சுகர் லோ போட ஓஹோ இது லண்டனுக்கு போயில ஆட்டம் வரியா அப்பா பாரு வா மந்தோ என் முருகாந்தத்தை பார்க்கவோ என் பழக்கம் ஃப்ரெண்டு உங்களுக்கு இந்த தோடு ஓட்ட குத்துனா இல்லாட்டி ஒட்டிக்கிடக்கோ காதில் நான் 5 ஓட்ட குத்துவீங்களோ இங்கே பொல்ல ஆளா கிடக்கு மேலே எந்த சுகர் செக் பண்ண மிஷினை காணும் இல்லைடா அப்போ தேர்டாக இடம் இல்லை இப்போ புதுசு வேண்ட போகிறோன்றோட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணான் இப்போ நீங்கள் இல்லைன்றதான் பண்ணியிருந்திருப்பேன் பொதுவான அந்த 5-6 நம்பர் இல்லை காட்டுமாப்பா அது பிள்ளையே இல்லை அது என்ன பார்க்க தெரியாது நெட்டில் அடிச்சு அண்டா நாளைக்கு ஒரு 5 மட்டில் காட்டினா ஓகே 4க்கு மஞ்சள் முடியாது ஆளுக்கு எடுக்க அது ஊசி நீ இங்க கொண்டாட இங்க கொண்டாட ஒன்னும் செய்யாத புரியுதா நான் பயப்படுறேன் நானே எல்லாம் ஒவ்வொரு நாளும் செக் பண்றேன் அக்கா சரி அம்மா இங்க நான் பயப்படுறேனோ கொண்டா வருங்கோன் பாரு கொண்டா கொண்டாடா சும்மா கொண்டாங்க கையை தாங்க விரலை தாங்க நான் இப்ப குத்த இல்ல விரலை தாங்க குத்தி பார்த்துனாரு இல்ல இது வேற அடே சின்னொரு எறும்பு கடிக்குமா போல அது குத்தி பார்த்தானப்பா இது இதாலையோ ஓ குத்துறா ஈஸி அப்பா ஓ ஈஸி இது நோகாது அடே டிக்கெட் ஒரு சத்தங்க நம்ம குத்தி பார்த்தானே வீட்டு ஒரு ஆள் வச்சு சத்தியமா அப்படிதான் அப்ப ரத்த பக்கம் இருந்தாரு குத்தாம தெத்தவுண்ட பேக்ல குத்துறா கதையை விட்டு இல்ல நான் வந்து ஒரு ஆளு பார்த்துட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் தெரியும் உங்களோட வீரம் எனக்கு நல்லாவே தெரியும் எஸ் நல்ல வீரம் இருக்கு யூ ஆர் எக்ஸலென்ட் இன் தட் மேட்டர் இப்படி இல்லை கொஞ்சம் இப்படி அப்படி அமைச்சு இப்படி லைட் ஆகும் அடே பயப்படா நடிச்ச நிக்கா இது விடுங்க என்ன முடிஞ்சோ எக்கு ஜாவட கால் குத்து உலையில கையெழுத்து போட்டான் நீ வாடா நீ எப்படி எனக்கு அம்மா நான் கேக்குறேன் நீ எல்லாம் என்ன பச்சை ஊத்துறீ அடிவாடையில நீங்க பிடிக்கிறதுல அது பட்டுட்டு பிடிச்சிருக்க நீங்க லைட்டா கொஞ்சம் இப்படி அமைச்சு பிடிக்கும் சொன்னா எப்படி இருக்கக்கூடாது நீங்க எங்க வேலை செய்யணும் போட்டு தானே பிள்ளை ரத்தம் போன போக்கு பிள்ளை
6.3 இது கூட கொஞ்சம் கூட தான் நிக்குது ஆனா கொஞ்சம் சாப்பாட்டுல கவனம் எடுத்து 6.3 அப்படி 6.3 வந்து கூட நார்மலா 6 இதுல 6ல நிக்கும் உங்களுக்கு 0.3 கூடி 6ல அணிக்கணும் பெண்டா குடிச்சனா சாப்பிட்டேன் இல்ல பிரச்சனை இது புலையப்பா மிஷின் இன்ஜின் புலை ராஜமாவா இது இன்ஜின் புலை சரி அடே 6.3 840 நீ உனக்கு அது நோக்காது ஆளுக்கடி உங்களுக்கு அந்த இதுகள் மாத்தி ஒன்றா மாத்திட்டு சொல்றேன்னா எங்கட கணக்குக்கு மாத்திட்டாங்க அது 6.3 இல்ல எங்கட கணக்குக்கு மாத்திட்டாங்க இது புலவு புலையண்டு இல்லையாப்ப அந்த மேல கணக்கு பார்க்க தெரியல அந்த பிரதர் மிஷின் வேலை நாளைக்கு 140 கிட்ட வரும் நினைக்கிறேன் 140 கூடாது அப்போ இப்போ கூட மருந்து எடுக்கணுன்ற பேர் நான் சொல்ல விரையில் சாப்பாட்டை கூட நீங்கள் சொல்லக்கூடாது 6.3 தான் உனக்கு அது நோம் இல்லை 100க்கு 125 முடியல மசந்துக்கு மீண்டும் கணக்கு இருக்கா என்னாடி என்ன வந்து 17 வயசு உண்டா மசந்து 17 புதுல தேடுவான் பிடிக்கோ ஆளு இதோட இருக்குதானே புரியன் தேடுவான் 300க்கு மேலே அந்த ஆளுக்கு 300க்கு மேலே இருக்குது என்ன அவன் சுகர் வெள்ள டீ குடிச்சு இல்ல நான் ஃபைனல் எல்லாம் பெருமட்டே தெரியாது சாப்பிட்டு வரேன்னு பார்க்கலாமோ அப்ப தெரியாது கணக்கு தம்பி வசதி பாரதி பாப்பா இங்க என்ன குத்து வேற குத்து உங்களுக்கு என்னப்பா குத்துவான் இப்போ நான் பார்த்துட்டு தான் போகிறேன் இல்லை அவனுக்கு சும்மா பார்ப்போம் அவருக்கு எத்தனை ஆசை வருது இப்போ இன்னொரு ஊசி போடணும் என்ன பிரச்சனை இன்னொரு தான் நேரினோ உங்களை பார்த்தா உங்களோட மருந்தை பார்த்தா நேரினோக்கு அப்ப நேரினோக்கு மூச்சு இழுத்துருங்க அவன்கிட்ட மருந்தை பார்த்தா நேரினோக்கு மருந்து எடுத்த மாதிரி இல்லை நேற்று கொடுத்த மருந்தை பார்த்தா இல்லை ஊசி போட்டு டக்குனு குறைஞ்சிடுது கொஞ்சம் ஆனா அப்ப கொஞ்சம் மொத்தமா வந்தாங்க பிபி நான் கிடையாது அமர்த்தும் இதுதான் சரியா ரத்தம் இதுதான் படிவா பிடிக்கும் நீங்க படிவா ஏன் தெரியல அப்பா அதுக்கு அவளும் காணுமப்பா அப்பா குறையா தான் இருக்கும் 8.3 சாப்பிட்டேன் சாப்பாடு ஓகே என்ன தெரியும் நான் கொண்டாங்க நீங்க என்ன பிடிக்கிறீங்க கொஞ்சம் பிடிச்ச காணும் அது தானே அழுக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மட்டும் கிடைக்கும் பார் வேலை செய்ய தொடங்கிட்டுதான் ஓகே 6.8 is very normal after meal you eat that உனக்கு கூட வேணும் 6.8 வந்து 100க்கு 100 முடியல எங்கட ரீடிங் படி பார்த்தா இனி ஒருத்தருக்கும் இவருக்கும் பார்த்தா நாங்க நிம்மதியா இது இல்லை அப்ப இந்திய ரத்தத்துல ஏன் அடே குரங்கு நீ கேப்ப குத்தல கொஞ்சம் இல்ல கதையா அங்க போறங்க பாருங்க தலை சுத்து பிரச்சனை பாப்பா அடியோ அடே ஒன்றும் இல்ல ஒழுங்கா பாயல் இல்ல திருப்பி அடி ஊசி ஒழுங்கா பாயல் நீ புலடா அப்பா இல்ல அதால அடிங்க அவன் அந்த ஆளுக்கு பெருசுதான் அடிக்கணும் அமத்துங்க கொஞ்சம் அமத்துங்க பாரு இது அடிதான் ரத்தம் இருந்தா தான் வர அமத்து ரத்தம் இல்லையே ஆனா இந்த ரத்தத்துல கலரா பேர ஒரு விதமா கலரா கிடக்கு
இவனுக்கு இல்லை இவனுக்கு அங்கே சுகர் நிற்கிறது 8 மணிக்கு வந்தீங்க பாருங்க. பைப்பு இது கொஞ்சம் லோ இது லோண்டு இல்லை ஆனால் ஆஃப்டர் மீல் இல்லை இது சாப்பிட்ட அப்புறம் இல்லை அது நீ பெண்டா இல்லை குடிச்ச நீ அப்போ கொஞ்சம் கூட காட்டும் ஓ இப்போ நீ பெண்டா குடிச்சு 5.4 நீ புள்ள சான்ஸ் இருக்கு ஓகே நீ ஆளே பார்க்கல யாருக்கு இல்ல சுகர் கூடி தான் இருப்பாங்க இல்ல இப்ப இருக்கு எங்கட நிம்மதிக்கு இருக்கா பார்த்துட்டு போங்க பார்த்த முறை பாருங்க பிரச்சனை இல்லை வசந்திக்கு மிஷின் புலாயம் இல்லையோ ஒரு புலாயம் இல்லான்னு சொல்றேன் ஆளை பார்க்க தெரியுது இல்லை இப்ப பண்டால அடிச்சுட்டு வாரான் குரங்கன் சுவர் வேற கட்டாயம் காட்டும் முகத்துல கேட்குற முகமும் முகம் இல்லை அவனுக்கு என்ன முகம் போட்டு இல்லை விளையாட்டு அவ பேசினது சரியா நீ சோடா பக்கம் போக வேண்டாம் சோடா குடியாதீங்க அதே நீ குடிக்க நீ உனக்கு சுகர் இல்ல அதால உனக்கு எரிச்சிருமடா சுகர் சோடா குடியாதீங்கோ வெயிலுக்கு இல்ல அது புளியாம நீங்கள் எப்படி சூடா குடிச்சீங்க பார்த்தீங்களோ வாயாதான் தெரிஞ்சோண்டு பிடிச்ச படிச்ச புத்திசாலிய எல்லாத்தையும் விஷயம் அப்படி செய்யக்கூடாது ஒவ்வொரு பிளட்ல அப்படி 23 பார்த்த அப்புறம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அதை குறித்து கவலையாக கிடக்கு எங்களை நினைக்கல சந்தோஷமாக கிடக்கு ஏண்டா நாங்கள் படுக்கிற நேரத்தை பேர் சாப்பாட்டை பேர் செய்யோ இல்லையோன்னு அறிகுறி காட்டிக்கோ பின்ன நேற்று கள்ளி கொஞ்சம் ரத்தம் கொடுத்தேன் பேக்கை உனக்கு ஆளுக்கு உந்த கல்விக்குலாம் இருக்கு விஷயம் ஒன்றும் தேவை இல்லை உனக்கு தேவைண்டா இல்லை நான் சொல்லலை நீங்க பெரிய பெரிய டாக்டர் வாங்க பெரிய டாக்டர் பெரிய டாக்டர் உங்களுக்கு தானே பார்த்துட்டு இருக்கிறேன் வாங்க வாங்க இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து வெளில கூட நிற்கிறேன் எல்லாம் வந்து சீனியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்போ எங்கட நாட்டுக்கு சீனியர் பாதிப்பாக வந்துடும் சில நேரம் ஆசைப்படுது சீனியர் ஓ அதே அப்படிதான் இல்ல அதான் பஞ்சு லாடியோட இவாக என்ன உம்மளை விட வடி வாங்கினாங்க சாந்தினி நீ ஒரு ஆளோடி நீ கூட ஒரு தோலுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணலாம் அனு சரோட்டே பண்ணு என்னண்டு உங்களுக்கு இல்லையாப்பா அவள் சாந்தினிக்கு நான் சொன்னான் இங்க இப்ப இப்ப புழுக்கோழி சரியில்லைன்னு சொன்ன காரணம் என்ன அதை காசு வேண்டப்படாண்டானே விடு நீ அது சும்மா விடு சொல்றேன் ஆனா எங்களுக்கு தேவை இவ சொன்ன கடையில வேண்டியிருந்தவല്ലോ எங்களுக்கு தேவை சொன்ன கடையில தான் போட்டு பேக்கெட்டோட விக்குது இல்ல நாங்கள் அந்த பேக்கெட்டை காட்டையில ஏன் தெரியுமோ அதுக்கு பார்க்க திறமாவணியும் தரோம் அதான் பிரச்சனை அனு இப்ப விளங்குதோ வாழ்க்கைண்டா என்னண்டு நல்லா இருக்க மனுஷன் தான் பெருத்தம் பெறுது ஓ மற்றது வந்து சுகர் வரக்கு வந்து காரணம் சாப்பாடு மட்டும் இல்லை யோசனை ஸ்ட்ரெஸ் விளங்குதா டென்ஷன்னாலாம் சுகர் கொலஸ்ட்ரால் வருது வந்து இல்லை இல்லை அப்படின்னா ஆனால் என்ன வரியா இந்த உடம்பு கடவுள் தான் காப்பாற்றி வச்சுக்காரு நாங்கள் யோசிக்கிற யோசனைக்கு இதே பிழைச்சி போச்சு கதை இந்த கதையே பிழைச்சி போச்சு அனு பாவம் அனுல பிழை இல்லை அனுக்கு உங்க எல்லாரையும் தான் திருப்போம்
நீங்க தேன் குடிச்சீங்களா அப்படியே காட்டாத தேன் மோதாது தொப்பிய அம்மா அழகு தெரிஞ்சு அதை எப்படிடா கண்டு கடையில் வந்து விடா அழகு தெரிஞ்சா குவைத்தில் ஒட்டாது பால் கலக்கிறாங்க அப்புக்கு தெரியா சவுதி கட்டார் வழிய பிள்ளைகளுக்கு வருது பெண் என்ன சுகர் இல்லாட்டி நம்ம கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு கொலஸ்ட்ரால் சுகர்னா கொலஸ்ட்ரால் கூட அது உண்மைதான் கொலஸ்ட்ரால் நிற்குதோ என்னன்னு தெரியாது நல்ல பார்த்து என்னென்று வாழது ஆளை பார்க்க தெரியுது என்ன மாதிரி கோலம் உண்டு எல்லாம் எல்லாம் இது எல்லாம் மூன்றும் கனெக்ஷன் கொலஸ்ட்ரால் கூட இருந்தால் ப்ரெஷர் வரும் இல்லை கொலஸ்ட்ரால் கூட இந்த அடி ரத்த கூட வந்து அடைப்பு ஏற்படைக்க ப்ரெஷர் கூட ப்ரெஷர் கூடனா தான் வந்து இந்த பம்ப் பண்ண ஹார்ட் வந்து அதனால் ப்ரெஷர் கூடும் ஸோ இந்த பேஸ் we are going to see many more things today ஆனால் நாங்கள் நேற்றுக்கு நிறுத்தோம்ல தெய்வம் 3 வயது நிறுத்தோம்னா கொஞ்சம் அது எங்களுக்கும் பேர் 300க்கு சுவர் லிமிட் 11 மணி வந்து வச்சிருக்கோம் நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சமா குறைஞ்ச ஒரு 5 வருஷமாக 1 மணி 2 மணி தான் படுக்கிறோம் என்னோட தானே நானும் 12 மணிக்கு போடுறேன் மெசேஜ் 12 மணிக்கு இந்த இதில் நிற்கிற வழியா மற்றபடி உண்மையிலேயே ஒரு மனுஷன் எல்லா வருத்தத்துக்கும் மிகப்பெரிய மருந்து என்ன அறியுமோ மகிழ்ச்சி அது அது இன்றைக்கு பல மனுஷர்கள்ட்டையும் இல்லை அதுதான் காரணம் மெயின் காரணம் என்ன விரோதம் நீ கொஞ்சம் எல்லாம் ஒன்றும் விளங்க ஆடியா ஓகேண்ணே அவ்வளோ 5 2 பாவுக்கு என்னன்றது ஆனால் நீ இவ்வளோ இப்படி வளர்க்காத வளர்த்தேன்டா நான் சொல்லுவேன்டா சொல்லல ஏன்டா என்னோட கேட்குறாள் இல்லையாப்பா என்ன தேங்காய் வேண்டாம் இவன் வருவான் அப்போ இவ 2 எப்படி வேலை போயினா சுண்டுக்குள்ளி பிள்ளைகள் இருக்கு 2 பேர் அதே மாதிரி வந்தாலும் வந்துடுவேன் 2 பேரும் ஏன்னா இவள் அந்த கருத்தப்பட்ட மாதிரி இருக்கிறா ஓ ஆனால் நீங்கள் நல்லா கதைக்கிறீங்க எல்லாடையுமே எல்லாடையும் கட்டிக்காரு இவ சொல்கிறாங்க அங்கே அடிவண்டிகள் நான் கேட்குறேன் எனக்கு மெதுவாக நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு கதையில் குறைச்சா இல்லை பண்ணே கேட்குறேன் எனக்கிட்ட நோமை தான் ஏன் இப்போ எங்களுக்கு சுவர்ன ஞாபகம் வந்த காரணம் என்ன தெரியுமோ அம்மா வந்து நீ சொன்னவா அது பிறகு வந்து நாங்கள் ஏன்னா நோமலாக எங்களுக்கும் கொஞ்சம் உடம்புகளில் தெரியாது நித்திரைகள் கொள்கிற குறைவு சாப்பிட்ற குறைவு இரவு சோடா குடிக்கிறது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவரு அதெல்லாம் எழுப்பி வந்து ஜங்க் ஃபுட் கடை சாப்பாடு தான் மெயின் ரீசன் இப்போ எனக்கும் அப்படிதான் என் அப்பாவுக்கு 4ஆம் தரம் ஹார்ட் அட்டாக் வந்து தான் நான் பஸ் எடுத்தது அதுக்கு பிறகு இப்போ நான் அந்த ஆளுங்க ஒப்பரம் ஒன்றும் செய்ய இல்லை வசதி இல்லை அந்த வசதி இல்லை 93ஆம் ஆண்டு இருந்தார் அவருக்கு 42 வயதுல ஃபர்ஸ்ட் வந்தாங்க 40 வருஷத்துல அப்ப 40 வருஷம்னா 36 76 79 அந்த நேரம் ஆனா உங்களோட அப்பான்றீங்க என்னடா இருக்கு 42 வயசு இருக்கும் உங்களுக்கே இப்போ 60 போச்சு அவர் இப்போ இல்லை என்ன இப்போ இல்லை நிஜமா செளிய பவுடி என்று எவா சிரிக்கிறாடாப்பா அம்மா ஆசையாகிறேன் வாங்க யார் அப்பா கொஞ்சம் முகம் வச்சாங்க ஆனா அப்பா இனி நீங்க நோமலா குடிக்க வளர்க்கலாம் அப்பா நீங்க நோமலா குடிக்க வளர்க்கலாம் குளிச்சுட்டு என்ன குளிக்க இல்ல இல்ல பெம்பலா குளிக்க ஏஞ்சலாம் 62 வயசு வரைக்கும் ஒரு கட்ட வழக்கம் இல்லாம வர்ச்சா பாத்தியா 63 இனி வடிவா குடிக்க நான் என்ன இல்ல இல்ல நான் ஏன் குடிக்க சொல்றேன் குடிச்சு போட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டு வாங்க அம்மாட்ட அம்மாட்ட வந்து சொல்லுங்க அப்படி வரவே அம்மா சந்தோஷப்படுவான் இல்லை அந்த உலக காலம் வாயில வைக்கல இப்போ குடிச்சிட்டு நல்ல வரியில வராங்கல்ல கல்யாணத்தை முடிச்சே நின்ன வாழ்க்கையை பழுதாக்குவானா இருக்கிறேன் பேயாம
விளங்க இல்லையப்பா இல்லை ஏனண்டா எங்கட போக்குகள் வரத்துல எல்லாம் சரியான பிள்ளையப்பா விளங்க இல்லை முதல் அதுல இருந்து எல்லாம் சீராகும் 2-3 வருஷத்துக்குள்ள நீங்க சொல்லுவீங்க தானே 2-3 இல்லை வருஷத்துக்கு அதெல்லாம் சீராகணும் அது அப்புறம் யோசிக்கணும் அதை பற்றி நீங்க இல்லை ஃபைன் மூன்றில் ஆட்டுனீங்க இங்கே மற்றது பம்பளைக்கு இல்லை இனி சாப்பாட்டு சரியான கண்ட்ரோலாக இருக்கணும் சரியா இந்த கைக்குலாம் இருக்கு ஆனா உண்டு இது நீங்க கண்ணனால கவனிக்காம விட்டுட்டீங்கன்னு சொல்லுவேன் ஏன்டா இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு கேட்டா போல இப்போ நடந்து வந்ததும் காரணம் நீங்கள் கொண்டோல் இப்போ மருந்து குளிசை போட்டா போல பேரே இல்லை இல்ல கண்டபடி போட்டுக்கணும் குளிசை போட்டா குறையும் ஆனா காலத்துக்கு மட்டும் எடுக்கணும் குளிசை அது எடுக்கணுமெண்டா சரி நாங்கள் எல்லாம் கொண்டோல் ஆகணும் சில நேரம் உண்மையாக தீட்டல் அரிசியை மாத்திரம் பண்ணி காய்ச்சுங்க அப்பா போகாதீங்க கொஞ்சம் மறுபடியும் ஓ நீங்கள் ஏய் சுகர் நெக்கிற மாதிரி இல்லையா வாங்கினீங்கன்னா சரி சாப்பாட்டால இன்சுலின் வந்து குளிசா இல்லையாப்பா ஊசி தருவானப்பா ஊசி போகாதீங்க நீங்கள் இப்போ போகண்டா நீங்கள் உங்களை சாப்பாட்டால் எடுங்க மற்றது வந்து நீங்க இப்படி நினைக்க கூட என்னண்டு இப்போ கண்டுபிடிச்சிட்டா நான் புத்திசாலித்தனம் ஆஸ்பத்திரி போகாம இருக்க புத்திசாலித்தனம் நினைக்க கூடாது ஒரு ஸ்டேஜுக்கு கையம்புறனா போகணும் உண்மையிலே இது உடனே போக வேண்டிய ஸ்டேஜ் பெஞ்சீரம் வச்சுக்கிறீங்க அவங்க அதை அவிச்சு காலம் ஒரு சில்வர் தண்ணி கூட ஒரு வயிற்று ஆமாம் சரி எப்படியா சரி இல்ல மற்றது உங்க படத்துக்கு வந்து படங்கள் பார்க்காம நடக்க இல்ல மற்றது நடக்கணும் ஐயோ நோகாம இருக்காதீங்க செய்யுங்க நல்ல வேலை செய்யுங்க கையாட்டி பிள்ளை நினைக்க கொலஸ்ட்ரால் ரிசல்ட்டுக்கோ இல்லை அதுக்கெல்லாம் சொல்கிறேன் கொஞ்சம் கையால் ஆட்டி கொஞ்சம் நடக்கணும் இப்போல்லாம் நான் இப்போ பாருங்க இங்கே நான் உண்மையாக இப்போ சாப்பிட்டு வீட்டு சைக்கிள் மாதிரி இருக்கும் நடந்துதான் பாருங்க நான் சொல்கிற விஷயங்கள் இது கொண்டு போய் அடிக்கடி கொண்டு போகுது தானே மற்றது தண்ணி விட இருக்குது அடிக்கடி மற்றது கொஞ்சம் வேளாத மாதிரி ஃபீல் ஆகுது மற்றது வந்து சொண்டு காயிற மாதிரி காய் மற்ற வெயிட் லாஸ் டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகும் மற்ற கண் வந்து கொஞ்சம் இந்த மங்கள் பார்வை மாதிரி தெரியும் இப்போ உன்னை பார்க்க மணிக்குட்டியக்கா மாதிரி இருக்கும் இல்லை அந்த சும்மா காய்க்கு சொல்கிறேன் அந்த இல்லை அந்த ஒரு பிளரண்டேக்குள்ள அந்த கண்ணை நாங்கள் இப்படி ரெண்டு இப்படி ஆட்டி பாரு அந்த பிளராக இருக்கும் வந்து அந்த தன்மையாக இருக்குமோ இல்லை இது இதாக குறித்து எங்கட எல்லாம் சமுதாயத்தை நாங்கள் இது எடுக்கணும்ப்பா கூட வந்து இந்த சுவர்கள் டக்குன்னு வார வந்து கணக்க பியர் அடிக்கிறாரெல்லாம் பக்கண்டு வரும் இல்லை வேலை அப்படி ஒன்றும் இல்லை இப்போ வந்தேக்குள்ளே சோடா காரணம் சோடா மாத்திரம் இங்கே சாப்பாடுகளும் கடை சாப்பாடு கூட அப்போ இவ்வளோ காய்க்கிறப்ப உனக்கே கூடப்பா என்ன சுகர் எனக்கு இப்போ கூட ஜெயிலியே இப்போ எனக்கு அது 8 தானே 8.3 8 வயசுக்கு இல்லை அப்பா இப்போ 30 வயசுக்கு 23 60 வயசுக்கு 8 கணக்குப்பா சரி அப்போ இதை குறித்து கவனமாக இருங்கோ ஒரு மாதிரி எல்லாம் குழப்பியாச்சு ஆனால் உண்மையாக நான் பயந்து ஒன்று வந்து தெரியுமோ எனக்கும் வந்திருக்கு உங்களுக்குண்டோ சில நேரம் அடிக்கடி பார்த்து தான் பில்லுங்க அந்த கடைக்கு வச்சுக்கிறேன் சொல்லாகும் இது சுகராக போடும் அது சரி அது இந்த வேலை கூட 10 மணிக்கு 11 மணிக்கு தான் அப்பா சும்மா வந்து பாத்ரூம் அடக்கக்கூடாது அடக்கக்கூடாது வெளியே போடும் அடக்கக்கூடாது 10-11 மணிக்கு எழும்புறீங்களா நேரம் இந்த அம்மா அவி கவுப்பி அதெல்லாம் வச்சு வைக்க கேள்விப்பட்டு அதை சாப்பிட்டு போங்க அந்த கவுப்பி கடையில் வேறு அந்த தானிய வகைகள் சாப்பிடலாம் மற்ற ஓட்ஸு கன்சி காய்ச்சி குடிக்கலாம் அதுக்கு ஓட்ஸுக்கு பால் விட்டு குடிக்கலாம் கொஞ்சம் பால் விட்டு கஞ்சி காய்ச்சி அரிசி கஞ்சி காய்ச்சுவோம் இல்லை அப்படி குடிச்சாலும் நல்லா இருக்கும். ஆனால் ஏன் அந்த தேங்காய் பால் விடுவேன் அதுதான். ஆனால் அப்பா இந்த மொத்தம் வீக்கம் தெரியுது
என்ன கிடந்துட்டு வந்து எப்போ கிளினிக் அண்ணா இனி அது 3ஆம் மாதம் பிறந்தா. ஆனா உண்டப்பா இப்படி திடீர் வீக்கம் வந்து கிட்னி பெரிய காரி உரியப்பா இதுதானே இது கவலை. இது ஒரு சொன்னா போல ஒன்று நடக்கிற காரியம் இல்லை. வீங்கி போய் கிடக்குது அதை கிடக்குது உங்களோட அது அதைக்கும் தானேப்பா 11 மணி கிளம்பினா அதைக்கும் தானே நித்திர ஓட்டினா அதைக்கும் தானே கூட கதை. சரி அப்போங்கிற சுகர் ப்ரோக்ராம் முடிஞ்சுதானே போவோம். ஆனால் விளையாட்டு அன்னைக்கு தான் கவனமாக இருக்கும், அதை மட்டும் சொல்லுவேன் நான். ஏன்னா சுகர் வந்து கட்ட சான் டக்காண்டு கண்ட்ரோலை கொண்டு அது இந்த தேங்காய்னே குசுனிக்க வைக்காது. சாமி அறைக்கு வச்சுட்டு தேவைப்படையாது. சாமி அறைக்கு வயிறு தேவைப்படுகிறது. நெக்கிற மேகி சன்ஃப்ளவர் ஆயிலும் திராமண்டு இல்லை. ஏன் தேங்காய் கூடாது, அது ஒன்றும் இல்லைன்னு இதை நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி சொன்னா போல கேட்குறவ ஜோக்கு விளாங்க சுவாங்கி தான் வேணுமென்று தான் நானும் சொன்னேன். கடிக்கிறீங்கன்னு தெரியத்தானே வேணும். இத்தனை வருஷமா பார்க்குறவங்களுக்கு நீங்கள் அவனே அப்படி வாரிய மற்ற சுவருக்கு வந்து வில்வம்பழம் இருக்குல்லோ, வில்வம்பழம் சாப்பிடலாம். வில்வம்பம் ஒன்றும் தேவையில்லையப்பா. பின்னேதான் ஒரு மாதிரி இந்த வெள்ளை கோயிலுக்கெல்லாம் போட்டு வச்சு நடந்து நடக்கும். நடப்பியலா இருந்தா ஒரு வருத்தம் பெறாது. நடக்கும். முழுக்க குறையும். இல்ல அப்பா நடக்கிறது வந்து முழு வருத்தத்துக்கும் இருந்து உங்களுக்கும் ஓகே நடந்து இருந்தா நித்திரையும் முக்கியம். ஒழுங்கான நித்திரையும் இஞ்சரப்பா விடிய வந்து 6 மணி விடிய வந்து வெள்ள நெல்லும் போகணும், இரவு நேரத்து படுக்கணும். சரியோ சரி நித்திர விடுறதுக்கு முன்னம் 2 மாதத்துக்கு முன்னம் சாப்பிடணும். சரியோ அண்ணு சலாட்டை போக்கொண்டா செய்வராக சரியோ நான் சொல்கிற அட்வைஸை கேளுங்க இல்லை. சரியோ நித்திர விடுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னம் குறைஞ்சே சாப்பிடணும். விடிய வெள்ளாலும் போகணும். ஒரு அரை மணி ஆண்டாலும் குறைஞ்ச எக்ஸசைஸ் இருக்கணும். ஒரு ஒரு இல்லை இல்லாட்டி என்ன ஏதாவது இல்லாட்டி என்ன ஏதாவது மற்றது இரவு சரி பகல் சாப்பிட்ட வேறு போய் படுக்கக்கூடாது. சாப்பிட்ட கையோட போய் படுக்கக்கூடாது. காலமை வந்து அரசனை மாதிரி சாப்பிடணும் மாம். பகல் வந்து மந்திரிய மாதிரி சாப்பிடும், இரவு வந்து பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடுவோம். விளங்க இல்லையா? காலமை சாப்பிட முக்கியம். ஆனால் நாங்கள் அதை சாப்பிட்றோம் இல்லை. நாங்கள் வந்து இரவு தான் அரசனை மாதிரி சாப்பிட்றோம். அது போல இரவு அரசனை மாதிரி சாப்பிட பிறகு அரசன் எனக்கெல்லாம் மத்தியானம் நானும் காலமாக சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பிடுவேன். ஆனால் இரவு சாப்பாடு என்னென்னாலும் வயிறு நிறைய சாப்பிடணும் மட்டும் மாதிரி என்ன லாங் டைம் அங்கே போகுது. இரவு தான் எங்கள் உடம்பு வந்துட்டு ஆடாமல் இருக்க போகுது ஒரு இடத்துல. அப்போ நான் ஹார்டான ஃபுட்டை கொடுத்தவன்னு சொன்னால் வந்து வயசுகள் போகிற டைமில் எங்களுக்கு அந்த ஹோமோன்ஸ் சுரக்கிறத காணாட்டி அவ்வளோ ஃபெட்டாக வந்து டிபாசிட் ஆயிரும். இதுதான் அந்த மெயின் இஷ்யூ, அந்த கொலஸ்ட்ரால் சுகர். செவனுக்கு முதல் சாப்பிடுவோம். யாருக்கு? நாங்கள் செவனுக்கு சாப்பிடுவோம். ஆமாம், உங்களுக்கு வேலையில் இல்லாட்டி சாப்பிடலாம் தானே. வேலை இருந்தால் தான் சாப்பிடுவோம். இல்லை இல்லை இருந்தால் தான் சாப்பிட இல்லாமல் ஒரே கிரந்தம் நாங்கள் இனி நாளையிலேருந்து ப்ரோக்ராம் எல்லாம் மாத்திரம். இனி நட நிதி வருவோம் இதாலையெல்லாம், விடிய காலமையில் வருவோம் இதாலையெல்லாம். அதனால அதை அப்படியே விலைகளை இஞ்சாலை கொண்டு தட்டி கொண்டு போனீங்கன்னா அப்படியே நடந்து இல்லை நடவங்க இல்லை. நான் சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணுங்க. சரியாக 1 மாதத்துக்குள்ளே உங்களோட சூறை கண்ட்ரோலில் கொண்டு வரலாம், வடிவாக கொண்டு வரலாம். நடவுங்கோ, சாப்பாட்டை கண்ட்ரோல் எடுங்கோ சொல்கிறேன். இனி சோடா இணைச்சும் பார்க்க வேணாம். சோடா பேக்கரிக்காரன் தான் வீட்டில். அப்போ பேக்கரிக்காரனை தின்னுருந்தா இங்கே பேக்கரிக்காரனையும் கையை விடுங்க. தானிய வகையை சாப்பிடுங்க. அனுபவம் கொத்துட்டு உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு சுகர் வருது ஒரு வீட்டில் இருக்கிற பொம்பளை விளையாண்டு வாங்கலாம். ஏனென்றால் சமையல் அடுப்பாங்கட்டில் சமையல் நடக்கலைன்னு அர்த்தம். சரி, கடையில் இருந்து சாப்பாடுகள் வாரதான் சுகருக்கு முதல் காரணம். ஆமாம், நீங்க சமைக்கிற சாப்பாடு தான் காண மாட்டேன். நீங்க சமைக்கிறீங்களே கொண்டே கிடைக்க விடாதா? அஜய் போ நிப்பாட்டும் காணும் கொஞ்சம் கொஞ்சம் அஜய் கொண்டா அஜய் பார்க்க பயந்து அஜய் குட்டி
அம்மா எனக்கு ஒரு குழந்தையா இருக்குதா இப்போ ஆசையாடா தெரியுமா ஒன்றுமே விளங்காம பிரச்சனை இல்லை வாழ்க்கை ஒன்று குழந்தை மாதிரி இருக்கும் இல்லாட்டி இந்த நாய மாதிரி இருக்கும் ஆனால் அவா மாதிரி மட்டும் இருக்கே கூடாது இங்கே நீங்கள் நைஸாக கொண்டு போய் காட்டுதானே இல்லைன்னு காக்கும் ஆனால் விழுந்து சத்தம் காட்டி காட்டி கொடுத்து தம்பி தம்பி என்னையா அக்னிக்கு இப்போ ஒரு இருமல் உண்டு நல்லா வாட்டி போடுவது சுடுதண்ணிக்குள்ள கொஞ்சம் தேசி புளி ஏதாவது நித்திர முடிச்சு போன் வைக்கிற கூட பிள்ளை பாவம் என்ன இருமுதா அடிமல் இருக்கா சம்பந்த இரவு போட்டுட்டு போறீங்க இரவு போட்டு உண்மையிலே வந்து உடம்புல ஆமா இப்போ சுகர் வந்து கூடுற காரணம் என்ன சொல்லுங்க இருமலே கிடக்குது கொஞ்சம் பிறப்பா உனக்கு எல்லாத்துக்கும் குளிச்ச வருவாப்பா கடவுளே இங்க ஏதாச்சும் ஒரு குளிசையா கொண்டு விடு உடம்புக்கு நல்ல உண்டு அலதிக்காய குளிசமாய கொண்டு விடு ஆள் திண்டு ஓட்டு வரும் உண்மையா இருமி கொண்டு எனக்கு இருமல் இல்லை இந்த ரோட்டால போய்க்க ஊருப்பட்டார்கள் இருமி எல்லாம் குளிச்சு கொடுக்க புரியா நீ போய் போவேன் மஞ்சளும் மிளகும் தேனும் விட்டு கரைச்சி போட்டு கொஞ்சம் பிரெண்டி விட்டு இங்கே உண்மையா சுகர் கூடுற காரணம் என்னன்னு சொன்னால் இன்சுலின் சுரக்கிற வந்து குறைகிறது விளங்குதா இன்சுலின் வந்து ரெசிஸ்ட் ஆகிறபடியாக தான் சுகர் கூடுது இன்சுலினே குறையுது மற்ற ஹோமோன்கள் வந்து இன்சுலினை வந்து கட்டுப்படுது அப்போ எது ஹோமோன் மற்றது கட்டுப்படுத்துன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஹோமோன்ஸுக்கு தானே என்ன சொல்லுவாங்க கோர்டிசோல் அது இருக்குல்ல அதுகள் சுரந்து வயிறுகள் எரியவர்கிட்ட இன்சுலின் சுரக்கிற அளவு வந்துட்டு குறையும் விளங்குதா கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்துட்டு அதிகரித்தா இன்சுலின் குறையும் அம்மா 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 நீ சுமந்த பிள்ளை பேக்க வைக்காத விளையாட்டாக ரத்த எல்லாத்தையும் பேக்க வைக்காரி ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அப்பா இந்த வயசு மட்டும் இருந்தாலும் பெரிய சேலஞ்சப்பா என்ன உண்மையா தான் தெரியுமா உண்மையாதான் நான் அப்போ உங்களை காணலாம் ஏன்னா அவ்வளோ இருப்பீங்களே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன் ஆனா உண்டு இஞ்சால் பக்கம் அடிக்க வந்து ஒரு என்ன இருப்பியல் என்ன எங்களோட இருந்தாலே சிரிப்பு தானே நான் சும்மாவே நான் சிரிக்கிறேன் அப்ப அதே மாதிரி பார்க்கணும் கொண்டு என்ன பிரச்சனை சும்மா சிரிக்கிற பிரச்சனை என்னண்டு ஆனா இப்ப உங்களுக்கு சுகர் வரக்கூடாது இவா இருக்கிற மாதிரிக்கு ஏண்டா இப்ப நார்மலா ப்ரெஷர் டென்ஷன்னா இவா பார்த்தா தெரியே சிரிப்பு வந்து அவாவால ப்ரெஷர் வரவுக்கு அவாவால ப்ரெஷர் என்ன அவ வச்சிருப்பான் உங்களால ப்ரெஷர் தானே உங்களை வச்சிருப்பான் பிடி ஐட்டத்தை பிடி ஐட்டத்தை கொண்டு வாங்க அட இந்தா ஆறுடா சொன்னது 8-9 மாசத்துல பிறந்த யார் யார் சொன்ன குறை மாசத்துல பிறந்து அது நீயா குறை மாசத்துல பிறந்த இல்லை 9 மாசம் அது சரிதான் புட்டா 8 மாசம் 60 நாள் வண்டிப்பாடா மொக்கன் இவரை வச்சு ஒன்றுமே செய்யலாது ஒரு மாசம் எங்கட வீட்டுக்கு குறை மாசத்துல பிறந்தா அனு மட்டும்தான் ஏடி அனு எத்தனை மாசம் 6 இல்லை சரி ஓகே அப்போ சந்தோஷம் வேணா அம்மா இன்னும் ஒரு 5-6 நாளில் பயணம் போடுவா சரி ஓகே பாய் 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 சியூ எல்லாம் கவனம் எடுங்கோ சொன்ன விஷயங்களை கருத்தில் விழுங்கோ அம்மா பாட்டு படிப்பியல ஒரு பாட்டுக்கிட்ட படித்து காட்டிட்டு போயிருக்காங்க என்று அது இருந்தால் படிப்பியல் உங்களோட வாயில் வராத பாட்டு என்ன பாட்டு எடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க என்ன பாட்டுன்னு சொன்ன அடுத்து கூட இங்கே குரங்க பேர் வாழைப்பழம் தின்னு என்ன பாட்டு எடுக்க புரியல்
ஏதோ ஒரு பாட்டோ வேறு பாட்டு வருது இல்லை பழங்காலத்து பாட்டு போட நெட்டிலே இல்லை போல அது நீங்கள் கிடையாது எங்கே போயில இங்கே இவாக்கு போய்க்கே தரேன்னு சொன்னீங்களே ஏன்னா கொஞ்சம் கூட ஐஸ் வைக்குமா போல அம்மா பாடுவா பியர் குடிக்கிறீங்களே ஆமாம் இனிமையா குரல் வர பியர் குடிக்கிறீங்களே ஊர் சாணம் தூங்கிருச்சு மணி பாட்டா மாமன் உதடு பட்டு நாதம் தருங்குயில் நானா மாறக்கூடாதா என்ன என்ன எப்படி பதில அதான் அதான் எடுவேன் அந்த சரணம் பல்லவியில சரியா வரும் நாளும் தவம் இருந்து நானும் கேட்டவரம் ஓடும் இப்படி படிக்கலாம் கெரோக்கியோட படித்தா சிக்கல் போடலாம் வீடியோவில் நீங்கள் லிரிக்ஸை பார்த்து நீங்கள் அதான் படிக்கும் உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனேன் அதான் முதலா கொடுங்க முதலா சரியா லிரிக்ஸ் வருமா ஓ முதலா சரியா லிரிக்ஸ் வரும் இல்லை இல்லை தமிழுக்கு மாத்தலாம் மேலே மேலே இங்கே ரைட்டே லுக் ஹியர் அப்போ ஒரு வாழைப்பந்தம் நான் இப்போ சில எடுக்க வேண்டி வந்து ஒரு வாழைப்பஞ்சா விட இனிமையாக வரும் அதான் என்ன சொல்ல அவ்வளோ அனைவரும் வாழைப்பழத்தை கையில் வச்சு இந்த பாடலை கேட்க முடியும் சரி நோனோ பாட்டு அப்படி கோரியா அதெல்லாம் வாழைப்பழம் நான் இனிமையாக கொண்டு வாழைப்பழத்தை வச்சுக்கணும் ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பவிமனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பவிமனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே குயில் கருங்குயில் மாமன் மனக்குயில் கோலம் போடும் பாட்டாளே ஏ மயில் இளமயில் மாமன் கவிக்குயில் ராகம் பாடும் கேட்டாலே சேரி சொல்லும் பாட்டாலே ஒன்று எண்ணி நானேன் உள்ளம் வாடி போனேன் கன்னி பொண்ணுதானே என் மாமனே ஒத்தையில் அத்த மக ஒன்ன நினைச்சு ரசிச்ச மக கண்ணு ரெண்டும் மூடலையே கால நீரம் கூடலையே ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பவிமனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே மாமன் உதடு பட் நாதம் தரும் குழல் நானா மாறக்கூடாதா நாளும் தவம் இருந்தேன் நானும் கேட்ட வரம் கூடும் காலம் வாராதா மாமன் காதிலேராதா நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம் தான் உன்னை எண்ணி பொட்டு வச்ச ஓலப்பாய போட்டு வச்ச இஷ்டப்பட்ட ஆசமச்சான் என்ன மேலும் ஏங்க வச்சான் ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பவிமனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே
அருமை அருமையா வேற லெவல். இது எந்த குரல் இல்லையம்மா, எந்த குரல் போட்டுது இந்த இங்கே வந்து ரங்கினோட ஏதோ அடைச்ச மாதிரி வந்துட்டு. முதலாவது இந்த இடத்துல நான் கவனிக்க வேண்டிய விஷயம், பாட்டு எப்படி இருக்குன்றதுக்கு அப்பால அதை படிக்க சொன்ன உடனே எடுத்தியல் வேறுங்கோ. அது அந்த அந்த ஒரு அந்த அந்த தைரியத்தை நாங்கள் பாராட்டுறோம். மற்ற வந்து இந்த உன்னை எண்ணி நானே அவரத்துல நானே அந்த நானே அந்த அவரத்துல சின்ன சரக்கு ஒன்று சரி அந்த தொடர்ந்து விட்டா தானே தொண்டை விட்டா தானே பவிமனம் பவிமனம் உடைச்ச இடத்துல பவிமனம் பவிமனம் ஓ அவரத்துல மற்ற வந்து நானாமார கூடாதான சிங்களக்காரன் இல்லையம்மா எனக்கு வெளியே பாய் பயலு. நெக்ஸ்ட் டைம் will be better, will be okay. Yeah, improvement. இல்லை இந்த முறை தான் இங்கே வந்தவனுக்கு குரல் மாறி. உங்களோட பாட்டு செலெக்ஷன் அண்ட் அந்த பாடினால் அந்த குரல் எல்லாமே சூப்பர். நெக்ஸ்ட் டைம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறேன். அப்போ என்ன பாட்டு எப்படி நீ கேட்கவே இல்லை சூப்பர். சரியா அப்போ போவா இதுதான் குரல். விஷயம் இருக்கு பஞ்ச விளையாட்டு இதான் என்ற குரல். ஆனா அது இங்க வந்து படிக்கிறாரு வேற யாரோ காட்டுங்க வந்தாரு. ஒரே என்ன வா நடமாடு ஞானகி ஞானகி இல்ல நானகி 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 சரி ஓகே பாயா.